ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட வாழை காட்டை பார்க்க வரலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம் இல்லை. வேலி ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாழை மரத்தை நட்டி வச்சுக்கிறோம். தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்ற பிள்ளை இருக்கும். ஸோ இதுதான் வாழை மரம். இது கீழே பார்த்தீங்கன்னா இது அல்லக்கண்ணு, அதாவது எக்ஸ்ட்ரா கன்று. இது மாதிரி சின்னதாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம். மீதி எங்களுக்கு தேவைப்படுற கண்ணை விட்டால் அது நல்லா பெருசாக இது மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நல்லா பெருசாக வந்துருச்சு. இன்னொரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு 2 வாழைத்தலை காய் பிடிச்சிடும் பாருங்க. இதில் ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது, 2 இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு விற்க போயிடுவோம். இது இன்னும் லைட்டாக பிஞ்சாக இருக்குது. இன்னும் நல்லா பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏன்னா பழுத்தா பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக போகும். அதனால் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம். இதில் பாருங்க எத்தனை சீப் இருக்குன்னு பார்க்கலாம். சீப்புனா எவ்வளோ பஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 சீப் இருக்குது. இதில் ஒரு சீப்பில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 10, ஒரு சீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பழம் 14 பழம் இருக்குது. இது எப்படி நல்லா விற்கிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்ல திரண்டு இருக்கும். அதாவது நல்லா பிஞ்சா இல்லாமல் நல்லா திரண்டு இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும். இது எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டை வெட்டிடுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய தண்டு. இது ஒரு வெட்டினா வாழை 2ஆக முடிஞ்சு கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயை மட்டும் எடுத்துருப்போம். இந்த தண்டை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டுருவோம். வாங்க, நான் ஆல்ரெடி ஒரு வாழை ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், வாழைத்தாறு. அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படிக்குன்னு. இங்கே ஒரு மாஞ்செடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். வர வழியில் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாச்செடி. இப்படி தோட்டத்துக்கு நடுவில் அதே முளைச்சிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தாறு. இது ஃபுல்லாக ஒரு செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வாழைத்தாறுன்போம். அதில் ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அது வாழை சீப்பு. அந்த அந்த சீப்பில் ஒவ்வொன்று செப்பரேட் இருக்குது வாழைப்பழம். இது மாதிரி 3ஆக சொல்லிட்டு இருப்போம். இதில் பாருங்கள் பழுத்துருச்சு பார்த்தீங்களா. இது நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை போய் மார்க்கெட்டில் விற்றுலாம், இல்லைன்னா ஒரு ஏலம் கூடுற இடம் இருக்கும். வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விற்போம். அந்த இடத்துல கொண்டு போனால் இதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அதை வாங்கிட்டு போய் வேறு இடத்துல அவங்க விற்பாங்க. இது வாங்கும் போதே பழுத்துருந்துச்சுன்னா அதை எங்களால் கொண்டு போக முடியாது. பழம்லாம் பார்த்தீங்கன்னா நசுங்கிடும். அவங்க காயாத்தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ அங்கே கொண்டு போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். இது ஜஸ்ட் ஒரே ஒரு தார் முக்கிறங்காட்டி நான் வீட்டுக்கே வச்சுக்குவோம். வீட்டில் வச்சுக்குவோம். அப்போ பக்கத்தில் யாராச்சும் அவங்களுக்கு கொடுத்துலாம் பிளானிங் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 3 பழங்கள்லாம் மிஸ் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா குருவி கொத்திடும். இந்த மாதிரி பழுத்துருச்சுன்னா குருவி இந்த பழுத்த பழத்தை கொத்தி சாப்பிட்டு போயிடும். மேலேருந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி பச்சை வைக்கிறது, இதுவும் அது தானாக பழுக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 3 நாளில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல லைட்டாக பழுக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மேனக்கிறதுல. இந்த வாழை பேர் பார்த்தீங்கன்னா தேன் வாழை. ஏன்னா சாப்பிட்டா தேன் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லுவோம். சப்போஸ் மார்க்கெட்டில் எங்கேயுமே விற்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கே கொடுத்துருவோம். எங்கள் கிட்ட உங்களுக்கு தெரியும், மாடு 2 3 பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை பார்த்தா அப்படியே பழுத்த பழத்தை அப்படியே கொடுத்துருவோம். அப்படி இல்லை கன்றுக்குட்டி இருக்குது, கன்றுக்குட்டி கொடுத்து அதை சாப்பிட்டுக்கும். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் விற்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீப்பாக விற்போம். சீப்புன்னு நமக்கு தெரியும். இந்த பஞ்ச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்புன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் இல்லை 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் விற்றாலும் அவ்வளோதான் வரும். இதெல்லாம் 40 ரூபாய்க்கு போகும். இதை நீங்கள் ஏலங்கூடுற இடம் வாழையில் ஒரு இடத்துல வச்சு மொத்தமாக வச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்துல வச்சிங்கன்னா 200 ரூபாயா வரும். அந்த மார்க்கெட்டில் விற்கிறத விட கம்மியாக உங்களுக்கு வரும். ஏன்னா ஏலங்கூரில் அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து அவங்க மறுபடியும் போய் எல்லாத்தையும் கடையில் கொடுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக கடையில் கொடுத்தா உங்களுக்கு விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இதில் ஒரு பழத்தை பிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை மாட்டுக்கு கொடுத்துருவோம்.
பார்த்தீங்களா நல்லா வர மாட்டேங்குது. செக் பார்த்தீங்களா லைட்டாக தோலோடு வந்துடுச்சு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா வந்து தோலோடையே சாப்பிட்டுக்கும். நீங்கள் தோல் உரிச்சு கொடுக்க தேவையில்லை. இந்தா விரலை கடிச்சிருக்கு நினைக்கிறேன். சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாழைத்தார் பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும். சுற்றி பார்த்தா தெரியும் கொடுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடு திங்கிற பிள்ளாத்தான் இருக்கும். அந்த வேலி ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாழை, அதே மாதிரி அந்த வேலி ஓரத்துலையும் கொஞ்சம் வாழை இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கோ. இந்த பில்லில் அறுத்து வச்ச பிள்ளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். ஏற்கனவே வீடியோ சத்தம் கேட்க ஒரு கண்ணுக்குடி கத்திகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு பாருங்க, அதுதான். இப்போ நான் என்னை பார்த்துருச்சு, நான் அதை எடுத்து போடணும்னு என்னை கூப்பிட்டே இருக்குது. இப்போ நான் கொண்டு போய் அதுக்கு வந்து போட்டு வரணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.